நமக்கு 1 கோடி ரூபாய் காசு கொடுக்குறேன், இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னா கூட நம்மள மண்டைய பிச்சிக்க வைக்கிற அளவுக்கு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸ்ல வெளிவந்திருக்கிற ஒரு கதை தாங்க இது. கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற ஒரு சீரீஸ் எப்படி இருக்குன்னு தாங்க பார்க்க போறோம். மொத்தம் 10 எபிசோட் இருக்கு. அந்த 10யுமே இந்த ஒரே வீடியோல எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறேன். அண்ட் என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரியா இந்த 90ஸ்ல நடக்கிற மாதிரி இந்த கதை ஆரம்பிக்குதுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளினா தென்காடு அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் இருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட்ல வாழ்ற ஒரு மலைவாழ் மக்களா காமிக்கிறாங்க. ஒண்ணுக்கொன்னா பழகி ரொம்ப சந்தோஷமாவே அந்த காடுகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மக்கள் அவங்க கிராமத்துல ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. அப்படி ராத்திரி சமயத்துல தீயெல்லாம் கொளுத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நடனம் ஆடிக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு கேவுக்கும் வராங்க. அந்த கேவுல ஒரு மைய பகுதி மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துக்கும் போறாங்க. அதுல ஒரு பெரிய பாதாளம் மாதிரி இருக்கு. அந்த பாதாளத்துக்கு சுத்தி சுத்தி இவங்க எல்லாரும் நிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய தெய்வமான வனரட்சி அப்படின்ற ஒரு தேவதையையும் வணங்குறாங்க. இப்ப அந்த பாதாளத்திலயும் தீ மூட்டுறாங்க. இப்ப எல்லாரும் கைய பிடிச்சுக்கிட்டு அந்த தீயில விழுந்து அந்த கிராமமே எரிஞ்சு சாம்பல் ஆகுதுங்க. ஏங்க இவங்க இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணணும்? அங்க இருக்கிற எல்லாருமே எதுக்கு இறந்து போகணும்? இவங்க இப்படி பண்ணதுக்கு என்ன காரணம்ன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் அதே தென்காடுக்குள்ள இந்த கிராம மக்கள் வழிபட்ட அந்த வனரட்சி அப்படின்ற ஒரு தேவதையை காமிக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க பேய் உருவத்துல இருக்காங்க. ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கு அடியில இருந்து ரொம்ப கொடூரமா எழுந்து வராங்க. கட் பண்ணா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நிகழ்காலத்துல இந்த கதையை காமிக்கிறாங்க. அதே ஃபாரஸ்ட்ல சில ஃபாரஸ்ட் ஆபீசரை காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் சத்யா. கூட அவரோட ஃப்ரெண்டு இர்ஃபான் இன்னொரு போலீஸ்காரரும் இருப்பாரு. இப்ப இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குக்கு ஒரு யானைக்கு அடிபட்டிருக்காங்க. எவனோ குடிச்சிட்டு பாட்டில போட்டு போயிட்டான் போல இருக்கு. இந்த சத்யா விலங்கு கிட்ட எல்லாம் ரொம்ப அன்பா பழகுறவரு. அப்படி யானையும் சமாதானப்படுத்தி அதுக்கு ஒரு மைக்க ஊசி போட்டு அதுக்கு கால்ல கண்ணாடி பீசஸ்லாம் வெளியே எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதே காட்டுக்குள்ள ஒரு ராத்திரி சமயத்துல ஒரு போட்டோகிராஃபர் ஒரு ஆந்தைய போட்டோ எடுக்கிறதுக்காக தனியா போயிட்டு இருக்காருங்க. அப்ப அவருக்கு திடீர்னு மர்மமான ஊளை சவுண்ட் எல்லாம் கேக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வனரட்சி அப்படின்ற ஒரு பேய் இருக்கு பாத்தீங்களா, அது அவரு பின்னாடி வந்து நிக்குதுங்க. இப்ப கட் பண்ணா திரும்பி அடுத்த நாள் அதே காட்டுக்குள்ள அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரை காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள நிறைய பேர் மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இத சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த இடத்துல ஒரு லேடி போலீஸுமே ஒரு பிணத்தை பாக்குறாங்க. அந்த பிணத்தை பாக்குறதுக்கே ரொம்ப மர்மமா இருக்குங்க. மரத்துல அந்த பிணம் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் எப்படி தெரியுமா, அந்த பிணத்தை சுத்தி சிலந்தி கூடு கட்டின மாதிரி ஏதோ கட்டி வச்சிருக்கு. இத பாக்குற இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இன்னொரு பக்கம் ஐயனார் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இந்த ஐயனாரோடைய பாட்டி இப்ப இறந்துருப்பாங்க. இந்த ஐயனாரோட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க. லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து முதல் நாளே அந்த பொண்ணு ராசி சரியில்லை, சடங்கு பண்ணல, இது அதுன்னு வீட்டுல பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அந்த பிரச்சனையில அவங்க பாட்டி வேற இறந்துருப்பாங்க. உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்ததுனால தான் அவளோட கெட்ட ராசினால உன் பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல் நாளே இந்த ஐயனாரோட மனைவிய அவங்க வீட்டுக்கே அனுப்பியிருப்பாங்க. பாவங்க இப்ப பொண்டாட்டிய பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த ஐயனாரும் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் தாங்க. அப்பதான் சித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த ஐயனாருக்கு கால் பண்ண, காட்டுக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்கு, அதுக்காக ரிஷி அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காரு, அவர் கூட நம்ம 2 பேரும் வேலை பார்க்க கூப்பிடுறாருன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஐயனார் தான் அந்த கொலையை விசாரிக்கணும்னு நினைச்சிருப்பாருங்க. ஆனா அவருக்கு புதுசா ரிஷி வந்திருக்கிறது சுத்தமா பிடிக்காது. அந்த வெறுப்போடியே அங்க போறாரு. இது நம்ம ரிஷி. இவரு அந்த கொலை நடந்த இடத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க. இப்ப அந்த பிணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த கொலை நடந்த ஒரு 2 வாரம் ஆயிருக்கும். நீங்க இந்த கொலை நடந்த அப்போ இந்த சம்பவ இடத்துக்கு வந்திருப்பீங்கல்ல, அப்போ இங்க என்னெல்லாம் பாத்தீங்க, என்னெல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்ற மாதிரி இந்த ஐயனார் கிட்டையும் கூட இருக்கிற சித்ரா கிட்டையும் இந்த ரிஷி கேட்க, அப்பதான் அவங்களும் நீங்க நின்ன இடத்துல ஒரு போட்டோகிராஃபர் நின்னு போட்டோ எடுத்தாரு. சிலந்தி வலைக்குள்ள மாட்டின பூச்சி மாதிரி தான் அந்த பிணம் இருந்தது. ஒரு ராட்சச சிலந்தி பூச்சியால தான் ஒரு மனுஷனையே இந்த வலையில சிக்க வைக்க முடியும். ஆனா அப்படி ஒரு ராட்சச சிலந்தி பூச்சி இங்க இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப இது ஒரு பிளான்டான மர்டர் மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு அந்த சத்யா அப்படின்ற போலீஸ்காரரும் வராருங்க. அவர்தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நம்ம ரிஷிக்கு தேவையான எல்லா வீட்டுல இருந்து தங்கறதுக்கு எல்லா இடமும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அப்படி அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்யா கிட்டையும் நைட்டு போலீஸ்காரங்க எல்லாம் காட்ட பாத்துக்க மாட்டீங்களா, எத்தனை பேர் இங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, 30 போலீஸ்காரங்க தான் இருக்காங்க, அவரு தடை செய்யப்பட்ட ஒரு காட்டு பகுதிக்கு தான் போயிருக்காரு, அதனால பார்க்க முடியலன்ற மாதிரியும் மறுக்கிறாங்க. இப்ப இவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற அந்த ஐயனார் கிட்டையும் சித்ரா கிட்டையும் இந்த கொலை சம்பந்தமா கொல்லப்பட்ட போட்டோகிராஃபர் கூட தொடர்புல இருந்த நிறைய பேர்கிட்ட நீங்க ஆல்ரெடி விசாரிச்சிருப்பீங்க, ஆனா அவங்க கிட்ட எல்லாம் நம்ம திரும்பி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே சொல்ல, அந்த போட்டோகிராஃபர் ஒரு வெளியூருக்காரருங்க. புதுசா ஊருக்கு வந்திருப்பாரு. 1 மாசம் வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட்ல தங்கியிருப்பாரு. அப்படி அவர் சாப்பிட்ட ஹோட்டல்ல இருந்து தங்கின ஹோட்டல்ல இருந்து எல்லா இடத்துலயும் திரும்பி போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செத்து போன போட்டோகிராஃபர் ரெகுலரா ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவாரு போல. அந்த ஹோட்டல்காரரும் எப்பவுமே அந்த போட்டோகிராஃபருக்கு அப்துல் அப்படின்ற ஒரு சர்வெண்ட் தான் சர்வ் பண்ணுவான்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த அப்துல்லும் அங்க வந்த போலீஸ்காரங்களை பார்த்து பயந்து ஓட, டேய்
இவன் தாண்டா ஏதோ மறைக்கிறான்னு சொல்லிட்டு இப்ப இவங்களும் அந்த அப்துல்லை துரத்தி பிடிக்கிறாங்க. இப்ப அந்த அப்துல்லையும் மிரட்டி கேட்கும் போதுதான் அந்த போட்டோகிராஃபருடைய டேபிளை அட்டென்ட் பண்ணா நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. அதனால தான் அவர்கிட்ட நெருங்கி பழகினேன். மத்தபடி எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க பழிய ஏமால போட்டுருவீங்கன்னு தான் பயந்து ஓடுன்ற மாதிரிலாம் சொல்ல இப்ப அப்துல்லோட வீட்டுக்கும் போன் பண்ணி ஒரு கொலைப்பள்ளி உங்க பையன் மேல இருக்குன்ற மாதிரி நம்ம ரிஷியும் சொல்றாரு. இப்ப நம்ம அப்துல் பயந்துகிட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், அந்த போட்டோகிராஃபர் ஏதோ ஒரு ஆந்தைய போட்டோ எடுக்கணும்னு சொல்லி காட்டுக்குள்ள போகணுன்ற மாதிரி என்கிட்ட கேட்டாரு. நானும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனேன். ஒரு கட்டத்துல ரொம்ப டீப்பாவும் போக ஆரம்பிச்சாரு. என்னால அந்த இடத்துக்கு போக முடியல. அப்பா ஒரு பின்னாடி காட்டு தேவதையான வனரட்சி வந்து நின்னாங்க சார். வனரட்சியா? அது யாரு? பேய் சார். காட்டுக்குள்ள அந்த தெய்வம் இருக்கிறதா, காட்டை பாதுகாக்கிறதா நாங்க எல்லாரும் நம்புவோம் சார். அவங்க தான் அந்த போட்டோகிராஃபரை கொண்டுட்டாங்க சார். நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் சார்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. பட் இது எதையுமே போலீஸ்காரங்க நம்ப மாட்டாங்க. அமானுஷத்தெல்லாம் நம்ப முடியாது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பிளான் இருக்குன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே காட்டுக்குள்ள நைட்டு 2 போலீஸ்காரங்க போயிட்டு இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. ஒருத்தவங்களோட பேரு மங்கை, இன்னொன்னு நம்ம சுனைனா, அவங்க பேரு கேத்தி. இந்த மங்கை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அன்னைக்குன்னு பார்த்து பீரியட்ஸுங்க. அந்த இடத்துல மர்மமான சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி இவங்க 2 பேரும் கொஞ்சம் பயந்து தொடர்ந்து முன்னேற அப்பதான் கீழே இந்த யானைக்கு வைக்கிற ஒரு பொரிய தெரியாம இந்த மங்கை மெரிச்சிடுறாங்க. அது அவங்க கால்லயே ஏறுதுங்க. கூட இருக்கிற கேத்திக்கோ என்ன பண்றது தெரியாம உதவிக்கு யாருன்னா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதாங்க இந்த மங்கைக்கு முன்னால அந்த வனரட்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எழுந்து வராங்க. நம்ம மங்கையும் ஐயோ பேயின்ற மாதிரி அலற இப்ப கேத்தியும் அந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சு ஓடி வர இப்ப மங்கை பார்த்த அதே வனரட்சிய கேத்தியும் பாக்குறாங்க. ஆனா வனரட்சி நம்ம கேத்திய பார்த்த உடனே அங்க இருந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷிய திரும்பி ஒரு கேஸுக்கு அனுப்பின விஷயமா அவங்க ஐயர் ஆபீசர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிஷி கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாருங்க. அவரை எதுக்கு தேவையில்லாம இந்த கொலை கேஸ்ல எல்லாம் இன்வால்வ் பண்றீங்க, அவருக்கு ரெஸ்ட் தேவைன்ற மாதிரிலாம் அவரோட ஐயர் ஆபீசர் சொல்றாரு. இங்க நம்ம ரிஷிய காமிக்கிறாங்க. நம்ம ரிஷிக்கு ஒரு கண்ணு மட்டும் தாங்க தெரியும், இன்னொரு கண்ணுல லென்ஸ் வச்சிருப்பாரு. இங்க நம்ம கேத்தியும் அந்த மங்கையும் காமிக்கிறாங்க. அவங்க எப்படியோ உயிரோட தப்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த மங்கையும் நைட்டு பேய பார்த்தேன்ற மாதிரி ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா கேத்தியோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ நரி மாதிரி இருந்தது, நாங்க வந்தவன ஓடிடுச்சுன்ற மாதிரியும் அவங்க பார்த்ததை வெளியே சொல்ல மறுக்கிறாங்க. இப்ப அந்த போட்டோகிராஃபருடைய ரிப்போர்ட்டை பார்க்கும் போது அவரு கார்டியாக் அரெஸ்ட் வந்துதான் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி ரிப்போர்ட்ல இருக்குங்க. இப்ப நம்ம ரிஷிக்குமே இது ஒரு மர்டர் தான், ஆனா மர்டர் வெப்பன் தெரியல, கார்டியாக் அரெஸ்ட்ல செத்துருக்காருன்ற மாதிரி ரிப்போர்ட்ல இருக்குன்ற மாதிரி தலைய பிச்சுக்கிறாரு. இப்ப ரிஷியுமே அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட இதே மெத்தட்ல இந்த காட்டுல இதுக்கு முன்னாடி எதனா கொலை நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிக்க சொல்றாங்க. அப்படிதான் போலீஸ்காரங்களும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு லாரி டிரைவர் காட்டுக்குள்ள வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட்ல லாரியில இருந்து வெளியே விழுந்து இறந்துட்டாரு. ஆனா காலையில அவரோட பிணத்தை போய் பார்க்கும் போதோ அவர் பிணத்தை சுத்தி சிலந்தி பூச்சிகள் கூடு கட்டி இருந்ததுன்ற மாதிரியும் சொல்றாங்க. சிலந்தி பொதுவா கூடு கட்டும், ஆனா அவர் இறந்து ஒரு 3 மணி நேரத்துல இந்த மாதிரி கூடு கட்டுறதுலாம் அசாத்தியமான விஷயம்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம மங்கையும் கேத்தியும் காமிக்கிறாங்க. மங்கை அந்த பேய பார்த்ததுல ரொம்ப பயந்து போலீஸ் வேலையை விட்டுட்டு இவங்க நாடகம் போடுவாங்க. அப்படி ஊர்ல நாடகம் போட்டோம், அவங்களுக்கு சொந்தமா கடை இருக்கும், அந்த கடையை வச்சே நான் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. இங்க நம்ம கேத்தி வழக்கம் போல சர்ச்சுக்கு வராங்க. அவங்க ஒரு ஆசிரமத்தை தான் வளர்ந்துருப்பாங்க. அப்படி அவங்க மதருக்கு வேற உடம்பு முடியாம இருக்கவங்க அவங்களையும் வந்து ஹாஸ்பிட்டல்ல பாத்துப்பாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ரிஷியும் இப்ப நடந்த அந்த போட்டோகிராஃபர் கொலையை விட்டுட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த லாரி டிரைவர் எப்படி செத்தாருன்ற மாதிரி பக்கத்துல விசாரிக்கிறாரு. லாரி நேரா தான் போச்சு, திடீர்னு எதுக்கு மரத்துல மோதிச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அந்த லாரி டிரைவர் மனைவி கிட்டையும் விசாரிக்க உங்க கணவர் எதுனா இல்லீகலா லாரியில ஏத்திட்டு போனாரான்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்பவுமே பழ வகைகள் தான் ஏத்திட்டு போவாரு. உங்க கணவர் சாகத்துக்கு முன்னாடி எதுனா மர்மமான விஷயத்தை மெயின்டைன் பண்ணாரான்ற மாதிரி கேட்க அவர் ஏதோ உருவத்தை பாக்குற மாதிரியும் அது அடிக்கடி கனவுல வந்து தொந்தரவு படுத்துதுன்ற மாதிரி சொன்னாரு சார். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு 5 நாள் கழிச்சு இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற மாதிரியும் சொல்றாங்க. மத்த லாரி டிரைவர்ஸ் கிட்டையும் விசாரிக்கும் போது அவர் லெமன் மந்திரிச்ச கயிறெல்லாம் லாரிக்குள்ள கட்டி வச்சிருந்தாரு, ரொம்ப பயத்துல இருந்தாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ ரிஷிக்குமே ஒரு டவுட் வருதுங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த வன ரிஷி தான் வந்து கொண்டு இருக்காங்களாம் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் விசாரிக்க, அதை பத்தி எல்லாம் சும்மா படிக்க இந்த காட்டை பாதுகாக்கிற ஒரு தேவதையோட பேரு வனரிஷி. காட்டுல எதனா தப்பு பண்ற மாதிரி பர்சன் இருந்தா அவங்கள இது மாதிரி தண்டிப்பாங்கன்ற மாதிரிலாம் அவரும் சில கதைகள்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோக்கு திடீர்னு தலைவலி வருதுங்க. அப்பா ஒரு முன்னாடி ஏதோ வந்து நிக்கிற மாதிரியும் அதை இவர் பாக்குற மாதிரியும் தோணுது. அது என்னன்றத பின்னாடி பார்ப்போம். இங்க இன்னொரு பக்கம் புதுசா ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவர் பேரை வெள்ளை சட்டைன்னு வச்சுப்போம். இந்த வெள்ளை சட்டை ஒரு டெண்டர் எடுத்துட்டு பாருங்க. அப்படி அந்த காட்டுல இருக்கிற ஒரு பகுதியை அழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறதுக்கும் ஒரு இன்ஜினியர் கிட்ட கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த இன்ஜினியரோட ஆட்கள்லாம் காட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அந்த இடத்துக்கே வராம வேலையும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க.
இதனால இந்த வெள்ளை சட்டைக்கு பயங்கர கோவம் வந்து நானே வடநாட்டுல இருந்து 40 பேரை இறக்குறேன், அவங்கள வச்சு இந்த வேலையை முடின்ற மாதிரியும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு பிரெக்னன்டான லேடியை காமிக்கிறாங்க. அவங்க நைட்டு சமயத்துல ஒரு சின்ன பொண்ணோட அதே காட்டு பகுதியில இருக்கிற அவங்களோட வீட்டுக்கும் நடந்து போறாங்க. போற வழியில ஒரு பாட்டியம்மா வேற, இந்த சமயத்துல தனியா நடந்து போறிய, கையில எதுனா கரித்துண்டு இருக்கா, எதுக்கோ கையில ஒரு இரும்ப வச்சுக்கோ, அந்த வனரட்சி ரொம்ப மோசமானவ, அவ சாகரப்போ குழந்தை பெத்துக்க முடியாம செத்துட்டா, அதனால பிரெக்னன்டான லேடிஸ் எல்லாம் பார்த்தா சும்மா விட மாட்டான்ற மாதிரியும் பயம்புறுத்த இப்ப இவங்களும் அதே பயத்தோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி வழியில அவங்களுக்கு ஏதோ மர்மமான சவுண்டு கேட்க மரத்திலேயே திரும்பி பார்த்தா அங்க வனரட்சி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அத்தாடியாத்தா பேய பாத்துடுமேன்னு சொல்லிட்டு இவங்களும் நடுக்கத்தோடயே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள அவங்க கணவர் தூங்கிக்கிட்டு இருக்காருங்க. அப்பதான் அந்த கணவர் யாரு தெரியுமா, முன்னாடி ஒரு வெள்ளை சட்டையை காமிச்சிருப்போம் பாத்தீங்களா, அவரு தாங்க இந்த பிரெக்னன்ட் லேடியோடைய கணவர். இப்ப திடீர்னு அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு அவங்க வீட்டு கூரை மேல யாரோ ஏறுற மாதிரிலாம் சவுண்டு கேக்குதுங்க. அவங்க ஹஸ்பண்டையும் வாங்க வாங்கன்ற மாதிரி கத்த அவங்க ஹஸ்பண்ட் ரூமுக்குள்ள எந்த ஒரு சத்தமே இல்லாம இருக்காரு. இப்ப அந்த ரூமுக்குள்ளேயும் போய் பார்த்தா ரூமுக்குள்ள இருந்தா அந்த வெள்ளை சட்டைய காணுங்க. இவங்க திகைப்படையறாங்க. அவங்க கணவர் ரூமுக்கு மேல ஒரு ஓட்டை இருக்குங்க. அந்த ஓட்டை வழியா அந்த வனரட்சி தூக்கிட்டு போயிட்டாலான்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இப்பதான் அந்த இடத்துல அந்த காட்டுக்குள்ள அந்த வெள்ளை சட்டை மயங்கி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி அந்த வெள்ளை சட்டையை நோக்கி அந்த வனரட்சியும் ரொம்ப கொடூரமா நடந்து வர, அப்படி அந்த வெள்ளை சட்டையும் அந்த வனரட்சி கொல்லுதுங்க. இப்ப அந்த பிரெக்னன்ட் லேடி மயக்கத்துல இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்லயும் சீரியஸா சேர்த்திருப்பாங்க. இப்ப போலீஸ்காரங்களும் அந்த வெள்ளை சட்டை எங்க போனாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாண்டியா வந்து சோதிச்சு பாக்குறாங்க. அப்பதான் கூரெல்லாம் பிஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம ரிஷியோட அசிஸ்டன்ட் சித்ராவுமே அந்த பிரெக்னன்ட் லேடி மயக்க அடையறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வனரட்சி திருத்துச்சு, நான் திருநூறு வச்சிருக்கிறதுனால என்ன விட்டுட்டு என் புருஷனை தூக்கிட்டு போடுச்சுன்ற மாதிரி அழுதுருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த ரிஷி கிட்ட சொல்ல இவரும் ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போறாரு. கண்டிப்பா அந்த பிரெக்னன்ட் லேடி டார்கெட்டா இருந்திருக்க மாட்டாங்க. உண்மையான டார்கெட் இந்த வெள்ளை சட்டை தான். ஏதோ பிளான் பண்ணி ஏதோ ஒரு குரூப் தான் இப்படி பண்ணிருக்குன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. அப்படி மோப்ப நாயோட உதவியோட இவங்க எல்லாருமே ஒரு காட்டுக்குள்ளேயும் போக திடீர்னு நாய் எல்லாம் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்குதுங்க. அப்பதான் அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஓசை வர நம்ம ஹீரோ மட்டும் அந்த ஓசையை நோக்கி போறாரு. அப்ப அந்த இடத்துல இந்த வனரட்சியால கொல்லப்பட்ட அந்த வெள்ளை சட்டையும் காமிக்கிறாங்க. அவரும் அதே சிலந்தி வலைக்குள்ள இருக்காரு. இப்ப அவரோட பாடியும் எடுத்துக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. போஸ்ட்மார்ட்டம்லயும் இறங்குறாங்க. டாக்டரும் அவரோட பாடியை ஆராய்ஞ்சு பார்க்கும் போது திடீர்னு ஒரு சவுண்ட் வரதையும் கவனிக்கிறாங்க. இறந்து போன பாடியில இருந்து என்ன சவுண்ட் வருதுன்னு இவங்களுக்கும் புரியலைங்க. அப்பதான் திடீர்னு அந்த பாடிக்குள்ள இருந்து பச்சை கலர்ல நிறைய பூச்சிகள் வரதையும் கவனிக்கிறாங்க. இப்ப அந்த பூச்சியும் புடிச்சிட்டு போயிட்டு லேப்ல கொடுக்குறாங்க. லேப்ல பரிசோதிச்சதுல அந்த பூச்சியுமே ரொம்ப ஸ்பீடாவே, அதாவது சிலந்தியோட ஸ்பீடாவே அதால கூடு கட்ட முடியுமா, அதுவும் பட்டுனாலேயே அது இந்த கூடுகள் எல்லாம் கட்டுமா, அப்படி இந்த பூச்சிகள் கட்டின கூட தான் இது எல்லாமேன்ற மாதிரியும் அந்த லேப்ல இருக்கவர் சொல்ல நம்ம ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியலைங்க. இந்த சிங்கம் புலி எல்லாம் ட்ரெயின் பண்ணி கட்டுப்பாட்டுல வச்சுக்கிற மாதிரி இந்த பூச்சியை யாருனாலும் ட்ரெயின் பண்ண முடியுமா, அதை கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க அப்படி எதுவும் சாத்தியம் இல்ல, நான் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சொல்றேன்ற மாதிரியும் அந்த லேப்ல இருக்கிறவர் சொல்றாரு. இப்ப இந்த லாரிக்காரரு, போட்டோகிராஃபர், இந்த வெள்ளை சட்டை 3 பேருமே ஒரே மெத்தட்ல தான் இறந்து போயிருக்காங்க. கண்டிப்பா இது சீரியல் கில்லர் தான்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மங்கையும் இப்ப போலீஸ் வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு கடை போட்டு இந்த வனரட்சி மாதிரி நிறைய பொம்மைகள் எல்லாம் போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் ஒரு சின்ன பொண்ணு வாங்க ஆசைப்படுதுங்க. ஆனா பாக்கிறதுக்கு அந்த பொம்மை அமானுஷமா இருக்குன்னு அவங்க அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த பொம்மையை பார்த்ததுல இருந்தே அந்த பொண்ணு தனியா உட்காந்து வீட்டுல பேச ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுடைய ஆக்டிவிட்டிஸே ரொம்ப மர்மமா இருக்கு. அப்பதான் அந்த சின்ன பொண்ணுடைய வீட்டுல நைட்டு சமயத்துல திடீர்னு சவுண்ட் எல்லாம் வருதுங்க. அந்த சின்ன பொண்ணுடைய அம்மாவும் ரொம்ப பயந்து அவங்க அப்பாவை எழுப்பி என்னன்னு பார்க்க சொல்ல அவரும் சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் தேடுறாரு. வீட்டுக்குள்ள ஏதோ நடமாடுற மாதிரி அவருக்கும் படுதுங்க. அப்பதான் தன்னோட பொண்ணு ரூம்ல இருக்கிற அந்த வனரட்சி பொம்மையை பாக்குறாரு. யாரோ நம்ம வீட்டுக்கு பில்லி சுனிய வச்சிருக்காங்க, அந்த பொம்மை தான் இதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே அந்த வனரட்சி பொம்மையை கொளுத்தி போடுறாருங்க. இங்க நம்ம ஐயனாருமே அவங்க மனைவியை பார்க்க வந்திருக்காரு. அவங்க மனைவி தான் வீட்டுக்கு வந்து கெட்ட ராசின்னு சொல்லி அவங்க பாட்டி கூட இறந்துருப்பாங்கல்ல, அதனால மனசடைஞ்சு போயிருப்பாங்க. நம்ம புதுசா இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஐயனாரு எவ்வளவு கூப்பிட்டாலும் இப்ப அவங்க மனைவி திரும்பி நம்ம ஐயனாரோட வீட்டுக்கு வரத்துக்கு ரெடியா இல்லைங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரிஷிக்குமே ஒரு பிளாஷ்பேக் இருந்திருக்குங்க. நம்ம ரிஷிக்கு ஒரு அன்பான காதலி இருந்திருக்காங்க. ரொம்ப தீவிரமா காதலிச்சிருக்காங்க. அந்த காதலியுமே ஒரு ஆக்சிடென்டால மர்மமான முறையில இறந்துருப்பாங்க. அது என்னன்றத பின்னாடி சொல்றேன். ஆனா அவங்க சாகத்துக்கு முன்னாடி நான் மட்டும் செத்துட்டேன்னா உன்னை பேயா வந்து உன் கூடவே லைஃப் ஃபுல்லா இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு செத்துருப்பாங்க. இப்போ நிகழ்காலத்துல கதையை காமிக்க நம்ம ஹீரோக்கு நைட்டு தூங்கும் போது ஒரு தலைவலி வருதுங்க. அந்த தலைவலிக்கும் போதெல்லாம் அவர் கண்ணுக்கு செத்து போன அவரோட காதலி உயிரோட அங்க பேயா மேல தெரியற மாதிரிலாம் பாக்குறாரு. சோ இப்படிதான் நம்ம ஹீரோக்கு எப்ப தலைவலி வந்தாலும் அந்த பேய் உருவம் தெரியுங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம மங்கையை காமிக்கிறாங்க. நம்ம மங்கையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ஊருக்காரர் ஒருத்தர் வர நம்ம மங்கை நைட்டு சமயத்துல அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படி அவங்க வீட்டுல ஒரு மேக்கப் ரூம் இருக்குங்க. அந்த இடத்த ஒரு கண்ணாடி முன்னாடியோ நிக்கிறாங்க. இப்ப அந்த ஊருக்காரருமே ஜன்னல் வழியா அந்த மங்கையை எட்டி பார்க்க திடீர்னு அவங்க மூஞ்செல்லாம் மாறி அவங்க கை காலெல்லாம் முறுக்கி அவங்க பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவரும் அதிர்ந்து போறாரு. இங்க அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்யாவை காமிக்கிறாங்க. அவரோட உயிர் நண்பனான அந்த இர்ஃபானோட
இர்ஃபானோட வீட்டுக்கு போறாரு. இர்ஃபானோட வீட்லயும் ஒண்ணுக்குன்னா பழகி அவங்க வீட்டுல கரிசோரெல்லாம் தின்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ரிஷி கிட்டையும் இந்த ஐயனார் ஒரு நாள் வந்து இது எல்லாம் ஒரு அமானுஷ வேலையா தான் இருக்குன்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய கொலைகள் நடக்குது. அதுவும் சிலந்தி வலை பின்னிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா அது மனுஷமான வேலை மாதிரி தெரியல சார். நான் ஒரு புக்ல படிச்சேன் சார். இந்த வனரட்சிக்கு இந்த பச்சை பல பூச்சி தான் வாங்கணுமா. அப்படி அந்த வனரட்சி அந்த நபர்களை அதிர்ச்சினால கொன்னுட்டு அவங்களும் கார்டியா அரெஸ்ட்ல இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் பூச்சிகளை வச்சு வலை பின்ன விடுதுன்ற மாதிரியே சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ எதுவும் இருந்தாலும் சயின்ஸா பாக்குறவரு இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி ஷியோரா சொல்றாரு. இப்போ அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்யாவோட வீட்டுக்கும் போக அவரு ஒரு பாம்புக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அதான் சொன்னேன், இந்த சத்யா இந்த விலங்கு கிட்டையும் இந்த காடுகள் கிட்டையும் ரொம்ப பாசமா பழகுறவரு. அப்பதான் அந்த ஆபீசர் கிட்டையுமே நம்ம ரிஷி வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு லேடிக்கு காட்டுக்குள்ள கால் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் அவங்க வனரட்சியை பார்த்தாங்கன்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். அதை ஏன் நீங்க என்கிட்ட சொல்லலன்ற மாதிரி கேட்க, இல்ல இதுக்கும் அந்த கேஸுக்கோ எந்த லீடோ இல்லன்ற மாதிரிலாம் சொல்லலன்ற மாதிரி இவரு சொல்ல, எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரியும் கேட்கிறாரு. நீங்க வனரட்சியை பார்த்திருக்கீங்களான்ற மாதிரியும் அந்த ஆபீசர் கிட்ட கேட்க, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லன்ற மாதிரியும் இந்த சத்யா ஆபீசரும் சொல்றாரு. ஒரு கட்டத்துல இதுக்கப்புறம் உங்க கூடயே இந்த பொண்ணு இருப்பான்னு சொல்லிட்டு இந்த கேத்தி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையுமே நம்ம ஹீரோ கிட்ட இந்த சத்யா சேர்த்து விடுறாருங்க. அப்படி நம்ம ரிஷியோட டீம்லயும் நம்ம கேத்தி வராங்க. இங்க இன்னொரு பக்கம் சித்ராவை காமிக்கிறாங்க. நம்ம சித்ரா ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க. காலேஜ் டைம்ல இருந்தே பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப அந்த பொண்ணுமே வீடியோ கால் பண்ணி நான் ஒரு ப்ராஜெக்ட்காக கோயம்புத்தூர் வர போறேன், உங்க வீட்டுல ஒரு 2 நாள் தங்கலாமான்ற மாதிரியும் கேட்க, அவங்களும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாவே வர சொல்றாங்க. இப்போ வெள்ளை சட்டை ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு பாத்தீங்களா, அவருடைய கம்பெனிக்கும் போய் பாக்குறாங்க. அவரோட போன் எல்லாம் அரைஞ்சு பாக்குறாங்க. எல்லாமே அபிஷியல் காலா இருக்கு. அவர் பர்சனலா வேற எதனா போன் இருக்கா அப்படின்ற மாதிரியே செக் பண்ணி பாக்குறாங்க. அவர் டேபிளுக்கு அடியில இன்னொரு போனும் இருக்குங்க. இப்ப அந்த வெள்ளை சட்டை எடுத்த பில்டிங் கான்ட்ராக்ட் பத்தியோ என்ன ஏதுன்னு விசாரிக்க அந்த இன்ஜினியரையுமே இது பில்டிங் கான்ட்ராக்ட் இல்ல, இந்த காட்டு பாதையில புதுசா ஒரு ரோடு போடுறதுக்கான கான்ட்ராக்ட்ன்ற மாதிரியே சொல்றாரு. அப்படி எந்த பாதையில ரோடு போடுறதா பிளான்ன்ற மாதிரி கேட்க, அவர் அங்க இருக்கிற காடெல்லாம் அழிச்சிட்டு தான் ரோடு போடுறதா பிளான்ன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் அந்த பாதையில போய் பாக்குறாங்க. அது ஒரு அடர்ந்த காடா இருக்குங்க. அந்த நேரத்துல ஒரு புலி வேற ஒரு மாடை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க, எப்படியும் நம்ம ஹீரோவை பக்கத்துல இருக்க கேத்தி காப்பாத்துறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு கண்ணு தெரியாதுன்ற மாதிரியும் இந்த கேத்திக்கு தெரிய வருதுங்க. அதுல இருந்தே நம்ம ஹீரோ மேல இந்த கேத்திக்கு ஒரு காதல் வருது. இன்னொரு பக்கம் அந்த வெள்ளை சட்டை இருக்காரு பாத்தீங்களா, அவரோட மனைவி பிரெக்னெண்டா இருப்பாங்கல்ல, அவங்க அதிர்ச்சியிலேயே இறந்து போயிட்டாங்களாம். வயிற்றுல இருக்க குழந்தைய இறந்து போச்சுன்ற மாதிரி கேள்விப்படுறாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஒரு தாடிக்காரரை காமிக்கிறாங்க. இந்த தாடிக்காரர் யாரு தெரியுமா, முன்னாடி சீன்ல ஒரு சின்ன பொண்ணு வீட்டுல கூட மர்மமா உட்காந்து யாரு கூட பேசுறான்னு காமிச்சனே, அந்த சின்ன பொண்ணுடைய அப்பா தாங்க. அவரு ஒரு தேயிலை பறிக்கிற ஃபேக்டரியில வேலை பாக்குறாரு. அவங்க பொண்டாட்டியும் கால் பண்ணி, எங்க நீங்க அந்த வனரட்சியோட பொம்மையை எரிச்சிங்கல்ல, அது தப்பா, நம்ம சாமியார் கால் பண்ணி ஏதோ ஒரு சிறப்பு பூஜை பண்ணணும்னு சொல்றாரு, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரியே சொல்ல, அந்த தாடிக்காருமே அந்த பூஜை பண்றதுக்காக அவர் காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப, அப்ப அவர் காரு மேல யாரோ உட்கார்ற மாதிரி இருக்குங்க. அது வேற யாரும் இல்ல, அவரு நோக்கி இப்ப அந்த வனரட்சி வந்துடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் அந்த சத்யாவை காமிக்கிறாங்க. அவரு குருவிக கூட எல்லாம் ரொம்ப பாசமா பழகிட்டு இருக்காருங்க. அதுல ஒரு குருவி இந்த சத்யாவோட ஃப்ரெண்டாவே இருக்கு. இதெல்லாம் அங்க வந்த நம்ம ரிஷியுமே கவனிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள கோபின்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரு காட்டுக்குள்ள இருக்கிற யானைகளை கொன்னு தந்தங்களை விக்கிறவருங்க. அது மட்டும் இல்லாம புலிகளையும் கொன்னு புலி தோள்களை விக்கிறவரு. இப்ப இன்னொரு பக்கம் அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு மரத்துல முன்ன சீன்ல ஒரு காரை எடுத்த தாடிக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ வனரட்சியால கொல்லப்பட்டு அதே சிலந்தி வலைக்குள்ள பின்னப்பட்டு இப்ப அந்த மரத்தை தொங்கிக்கிட்டு இருக்காரு. இதையும் நம்ம ரிஷி வந்து பாக்குறாரு. இப்போ அதே பேட்டர்ன்ல 4வது கொலையும் நடந்துருதுங்க. இறந்து போன தாடிக்காரோடைய பேரு ரத்னங்க. இப்ப அந்த ரத்னத்துடைய தம்பி கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அந்த ரத்னம் ஏதோ இல்லீகல் பிசினஸ் பண்றாரு போல. அப்படி அந்த ரத்னத்தோட தம்பிக்கும் அந்த காட்டுக்குள்ள தந்தத்தை விக்கிற அந்த கோபி இருக்காரு பாத்தீங்களா, அவரு வேற கால் பண்றாரு. பட் போலீஸ் முன்னாடி அவரும் சமாளிச்சு வச்சிடறாரு. இப்ப இறந்து போன அந்த தாடிக்காரரு ரத்னம் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கார்ல இருந்து ஒரு முடி கிடைக்குதுங்க. அதையும் நம்ம ரிஷியும் அவங்க டீமும் எடுத்து வச்சுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் அந்த கொலையாளியோடைய முடியாத இருக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அது வனரட்சியோட முடி. இப்ப காட்டுக்குள்ள இருக்கிற கேமராவெல்லாம் பார்க்கும் போதோ அதுல சில கேமராக்கள் உடைஞ்சிருக்குங்க. யார் இந்த கேமராவை உடைச்சான்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜையும் போட்டு பார்க்க, அந்த இடத்துல மரத்து மேல இருந்து கீழே இந்த வனரட்சி இறங்குற மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்யாவும் அந்த ஃபுட்டேஜ்ல பாக்குறாரு. உண்மையாலே வனரட்சி இருக்கான்ற மாதிரி சத்யாக்கும் ஒரு சந்தேகம் வருது. இங்க செத்து போன அந்த தாடிக்காரர் ரத்னமோட வீட்டுக்கும் நம்ம ஹீரோவோட டீமோட வந்து விசாரிக்க, அப்பதான் அவங்க வீட்டுல ஏதோ பூஜை பண்ணதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருதுங்க. எதுக்காக இந்த பூஜை பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க, வனரட்சி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த தாடிக்காரருடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க அந்த வனரட்சி பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு புதைக்கிறாங்க. அதையும் நம்ம ரிஷி கவனிக்கிறாரு. எதுக்கு புதைக்கிறன்ற மாதிரி கேட்க, இந்த பொம்மை தான் அப்பாவை காவு வாங்கிருச்சுன்ற மாதிரியும் அந்த சின்ன பொண்ணு சொல்றாங்க. இந்த பொம்மையை எங்க வாங்கணும்னு கேட்கும் போதும் அந்த சின்ன பொண்ணு மங்கை கிட்ட இருந்து தான் வாங்கணுன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த மங்கையோட வீட்டுக்கும் இவங்க எல்லாரும் வராங்க. அவங்க வீட்டையும் சோதிச்சு பார்க்கும் போதும் அந்த வனரட்சியோட பொம்மை அங்க இருக்கிறதையும் பாக்குறாங்க. நீதான் எல்லாருக்கும்
பில்லி சுனிய வைக்கிறியான்ற மாதிரி கேட்க அவங்களும் இல்லன்ற மாதிரி மறுக்க அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பெட்டி இருக்குங்க. அந்த பெட்டியும் திறந்து பார்க்க அதுக்குள்ள வனரட்சியோடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதாவது இவங்க தான் வனரட்சி மாதிரி வேஷம் போட்டு இந்த எல்லா விஷயத்தையும் பண்றீங்க அப்படின்ற மாதிரியும் போலீசாரால சந்தேகப்பட்டு இப்ப இந்த மங்கையும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஆனா இந்த மங்கை ஸ்டேஷனுக்கு வந்தோம், நான் ஒரு நாடகத்துல நடிக்கிறேன், அதுக்காக வேஷம் போடுறதுக்கு தான் இந்த காஸ்டியூம் எடுத்துட்டு வந்தேன், நான் வனரட்சி மாதிரி வேஷம் போடுறவதான், ஆனா நாடகத்துலன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப ரிஷியுமே மங்கை உண்மையாலே குற்றவாளியா இருக்க முடியாதுன்ற மாதிரியும் அங்க வந்து சத்யா கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவ நாடகத்துல வேஷம் போடுறவதான், நானும் அந்த நாடக கம்பெனில போய் விசாரிச்சேன், அவ டிராமா போடுறதா சொன்னாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்துல ஒரு பெரிய மனுஷனும் வனரட்சியை பிடிக்கிறதுக்கு ஆயுதங்கள் ஒரு வழி இல்ல, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, போலீஸ்காரங்க அதை பாத்துப்பாங்கன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பெரிய மனுஷன் யாரு தெரியுமா? இந்த மங்கைன்னு ஒரு பொண்ணை இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே அவங்களுடைய அப்பாங்க. ஒரு சண்டைன்றதுனால தன்னோட பொண்ணு மங்கை கிட்ட இவர் பேசாம வீட்டை விட்டு தள்ளி தான் வச்சிருப்பாரு. அப்படி அவர் வீட்டுக்கும் வந்து அவரோட பொண்ணு மங்கைய பத்தி விசாரிக்கிறாரு. அவங்களும் தன்னோட பொண்ணுக்கு நடிக்கிறதுல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சின்ன வயசுல இருந்தே அவர் நாடகத்துல ரொம்ப ஈடுபாடா இருந்தான்ற மாதிரிலாம் சொல்ல அதுவும் நம்புறபடி தாங்க இருக்கு. இப்ப அந்த மங்கையோட போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இந்த மங்கை 5 வயசுக்கு மேல எடுத்த போட்டோஸ் தான் அவங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கலன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே என்ன பண்றதுன்னு தெரியலைங்க, உண்மையாலேயே அந்த வனரட்சியோட வேலையா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு காலங்காத்தால எழுந்து ஜாக்கிங் ஓடிக்கிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துல மூச்சு வாங்க உட்காடுறாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கேத்தியும் வராங்க. உடம்புல அட்டைப்பூச்செல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்க அவங்களும் அதை எடுத்து விட அப்ப கேத்தி மேல நம்ம ஹீரோக்கு ஒரு அன்பு வருது. அப்போ திடீர்னு அவருக்கு தலைவலியும் வருதுங்க. எப்பெல்லாம் தலைவலிக்குதோ அவங்களுடைய காதலி பேயா வந்து நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிவாரு. அப்படி இப்பயும் தெரியாருங்க. அதை பார்த்து ரொம்ப பயந்து கேத்தியவும் அங்க இருந்து வேகமா கிளம்ப சொல்றாரு. அப்பதான் அவருக்கு திடீர்னு ஒரு பிளாஷ்பேக் தோணுதுங்க. ஒரு பார்ல தன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அவங்க காதலி இவர் ஒரு மிஷன்ல இருக்கும் போதோ எதிரிகள்னால தெரியாம சுடப்பட்டிருப்பாங்க, அங்கதான் அவங்க இறந்திருப்பாங்க, அவங்க இறந்ததுல இருந்ததா இப்படி பேயா தெரியுறாங்கன்ற மாதிரிலாம் நினைச்சு பாக்குறாரு. இங்க நம்ம சித்ராவுடைய ஃப்ரெண்டுமே ஊர்ல இருந்து வராங்க. அப்படி அந்த 2 நாள் சித்ரா அவங்க ஃப்ரெண்டு கூட ரொம்ப சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு கடத்துல அவங்க மனசுல இருக்கிற காதலையும் வெளிப்படுத்துறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல போல இருக்கு. இல்லன்ற மாதிரி மறுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுல நம்ம சித்ரா உடைஞ்சு போறாங்க. ஒரு ராத்திரி சமயத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருதுங்க. நைட்டு ஃபாரஸ்ட்டுக்கு போன நம்ம கேத்தி அப்புறம் அவங்க கூட போன இன்னொரு பொண்ணு திரும்ப காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பதறி போறாரு. அடுத்த மர்டர் அவங்களதானா அப்படின்ற மாதிரியும் அந்த காட்டுக்குள்ள விரைந்து ஓடுறாரு. ஒரு கடத்துல இந்த ஹீரோயின் கேத்தி கூட வந்து இன்னொரு பொண்ணையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அடிபட்டு மயக்கத்துல இருக்க, நல்ல வேலை உயிர் இருக்குங்க. இப்ப அவங்களோட போனும் கீழே இருக்கிறத பாக்குறாரு. அது ஏதோ ரெக்கார்ட் பண்ணி இருக்குங்க. அந்த ரெக்கார்டை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம கேட்டியும் இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம கேத்திக்கு நம்ம ஹீரோ ரிஷி மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அந்த வீடியோல பேசியிருக்காங்க. அப்பதான் ஒரு கடத்துல அங்க ஒரு மர்மமான சவுண்ட் கேட்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த வனரட்சி ஒரு உருவமா அந்த இடத்துக்கு வரதை பார்த்து இந்த 2 பொண்ணும் பயந்து ஓடிடுற மாதிரியும் அந்த வீடியோல இருக்குங்க. அதுல இந்த பொண்ணு மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து இந்த போனை எடுத்து இந்த ரெக்கார்டரை பிளே பண்ணி பாக்குறாரு. இப்ப அந்த கேத்தி எங்கன்னு தெரியல. இப்ப காட்டுக்குள்ள இருந்து ஒரு மர்மமான ஊழ சவுண்ட் கேட்க நம்ம ஹீரோவும் தனியாலாம் அந்த காட்டுக்குள்ள போறாரு. அப்பதான் ஒரு கடத்துல இந்த வனரட்சியால இந்த கேத்தியும் ஒரு இடத்துல சிலந்தி வலையால பின்னப்பட்டு ஒரு ஓரத்துல இருக்கிறதையும் பாக்குறாரு. எப்படியோ அங்க நம்ம கேத்தி மேல பின்னப்பட்டு இருந்த அந்த வலையெல்லாம் நீக்கி கேத்தியும் தட்டி எழுப்புறாரு. நல்ல வேலைங்க, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. இப்ப கேத்தியும் கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ பத்திரமா அவரு கூடயே தங்க வைக்கிறாரு. கேத்தியும் ரொம்ப பயப்படுறாங்க. தூங்கத்துக்கு கூட ரொம்ப பயமா இருக்கு. நான் என்னோட கண்ணால அந்த வனரட்சியை பார்த்தன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ ஒரு நாள் பேய பார்த்ததுக்கே எவ்வளவு பயப்படுறியே, நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாருங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. ரொம்ப புரிதலுக்கு அப்புறம் தான் அந்த காதல் வந்திருக்கும். காதல் வந்த புதுசுல நம்ம ஹீரோ சந்தோஷத்துல இருந்தாலும் அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் ஆகுறப்பதான் அந்த பொண்ணுடைய சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டு இருக்கும். நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு யாருகிட்டயும் விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வல்லவன் படத்துல வர ரீமாசன் மாதிரி அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோக்கு எந்த பொண்ணு கூட தொடர்பு இருக்குமோ, நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும், என்கிட்ட தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவை அவரோட போலீஸ் வேலையை கூட பார்த்துக்க விட மாட்டாங்க. அப்பதான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோ ஒரு மிஷனுக்காக வந்திருப்பாங்க. அதையும் சந்தேகப்பட்டு இந்த பொண்ணு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. அப்ப அங்க நடந்த துப்பாக்கி சுடுதல்ல இந்த பொண்ணு மேல குண்டு பாஞ்சு அவங்க அங்க இறந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட கண்ணுலயே குண்டு பாஞ்சிருக்கோங்க. அதுல நம்ம ஹீரோக்கு பார்வை போயிருக்கும். என்னதான் அந்த பொண்ணு எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ சின்சியரா லவ் பண்ணிருப்பாருங்க. அவரால் அந்த பொண்ணை மறக்க முடிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோவும் சின்ன ஆபரேஷனுக்கு அப்புறம் என்னதான் அவங்க காதலி இறந்து போயிருந்தாலும் அவர் கண்ணுக்கு மட்டும் இமேஜினேஷனா தெரிகிற மாதிரி அவர் கற்பனை பண்ணிப்பாரு. அதுக்காக நிறைய டேப்லெட்ஸும் எடுத்துப்பாரு. பட் இருந்தும் அவருக்கு எப்பெல்லாம் தலைவலி வருதோ அப்பெல்லாம் அந்த இறந்து போன காதலி அவர் கண்ணு முன்னாடி தெரிவாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. நான் கற்பனை பண்ண மாதிரி நீ அந்த இடத்துல கற்பனை பண்ணிருக்கலான்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க இன்னொரு பக்கம் அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்குள்ள இன்னொரு பொண்ணோட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேரு நிலா. அவங்க அம்மாவும் நைட்டு சமயத்துல நம்ம பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்க அப்ப வீட்டு
வாசலுக்கு வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த நிலாக்கு முன்னாடி இந்த வனரட்சி வந்து நிக்கிறாங்க. ஆத்தாடி நம்ம பொண்ணு இந்த வனரட்சி காவு வாங்க போறாளேன்னு சொல்லி அவங்க மயங்கியும் விழறாங்க. எப்படியோ அவங்க பொண்ணு வனரட்சி காப்பாத்தி அவங்க அம்மாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர அப்ப ஒரு மந்திரவாதிய வர வச்சு வீட்டுக்குள்ள பூஜை பண்ணி எப்படின்னா அவங்க பொண்ணு நிலாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஊருக்காரங்களுக்கும் இந்த தகவல் பரவுதுங்க. வனரட்சியால சபிக்கப்பட்ட பொண்ணு அவ உயிரோட இருந்தா நம்ம உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லி அவங்க அந்த நிலா பொண்ண கம்பத்துல கட்டி வச்சு கொலை பண்றதுக்கும் முடிவெடுக்கிறாங்க. எப்படியா அந்த ஊரோட பெரிய மனுஷன் அந்த மங்கையோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பொண்ணை கொல்றதெல்லாம் பாவண்டா, இதெல்லாம் உங்க மூட நம்பிக்கைடா, ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், அவங்க வந்து மத்தத பாத்துப்பாங்கன்ற மாதிரியும் அந்த நிலா பொண்ணையும் காப்பாத்தி உங்க பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி அறிவுரைப்படுத்தியும் அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஆபீசர் சித்ராவை காமிக்கிறாங்க. அவங்கள தேடி இப்ப அவங்களோட காதலியும் திரும்ப வந்துடுறாங்க. அன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் ஓகே சொல்லியிருக்கணும், எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், ஆனா அவன் கூட எனக்கு கனெக்ட் ஆகல, அவன் என்ன நல்லா பாத்துக்கிட்டாலும் அவனோட என்னால சந்தோஷமா இருக்க முடியல, அதுக்கு காரணம் அப்ப புரியல, இப்பதான் புரிஞ்சுது, நானும் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரி. இப்ப அந்த சித்ரா லவ் பண்ண பொண்ணும் நம்ம சித்ரா கூடயே வந்து சேர்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊரோட பெரிய மனுஷனும் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற தன்னோட பொண்ணு மங்கைய ஜாமீன் எடுக்கிறதுக்கும் ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்து இப்ப அந்த மங்கைய ஸ்டேஷன்ல இருந்தோ ஜாமீன் எடுத்துட்டு போறாங்க. இங்க நம்ம ஹீரோ ரிஷியுமே அவங்க டீமை கூப்பிட்டு இது வரைக்கும் கொலை பண்ணவங்க 4 பேருமே அந்த ஃபாரஸ்டுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு உள்ளவங்க, முக்கியமா 4 பேருமே ஆண்கள், அதுல ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஃபாரஸ்டை ஏதோ ஒரு வகையில அழிக்கணும்னு ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு, அதனாலதான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, ஆனா கூட இருக்கிற சித்ராவுமே அப்பனா அந்த வனரிஷி மீதி இருக்கிற நம்ம கேத்தி அவங்க கூட இருக்கிற லேடி போலீஸ்னு சொல்லி எல்லாரையும் அட்டாக் பண்ணிருக்காங்களே, அவங்களே கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, மேபி நம்மள திசை மாத்தத்துக்கு கூட அப்படி பண்ணிருக்கலாம், முதல்ல அது எதுக்கு வனரிச்சின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க, எதனா ஒரு நபரா கூட இருக்கலாம், அவங்க வேஷம் போட்டு கூட இப்படி பண்ணலான்ற மாதிரி இந்த போலீஸ்காரர் சொல்றாரு. அப்படி நம்ம ஹீரோக்கு டவுட் வந்து முதல்ல அந்த லாரி டிரைவர் ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருப்பார்ல, அவங்க மனைவியையும் ஃபாலோ பண்ண சொல்ல அவங்க மர்மமான முறையில மார்க்கெட்ல இருக்கிற ஒருத்தர் கிட்ட பேசுறதையும் அவங்க பாக்குறாங்க. அப்படி அந்த மார்க்கெட்ல இருக்கிற நபர் லாரி ஓட்டுநரா இருக்காருங்க. அந்த நபரோட லாரியையும் செக் பண்ண சொல்றாங்க. அப்படி அவரோட லாரியில நிறைய யானை தந்தங்களும் புலியோட தோள்களும் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அவரையும் அரெஸ்ட் பண்ணி அந்த தந்தங்களையும் புலி தோள்களையும் இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்யாவும் இர்ஃபானும் ரகசியமா ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறதையும் காட்டுறாங்க. இப்ப அந்த நபர்கிட்ட விசாரிக்கும் போதுதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன லாரி டிரைவருக்கும் காட்டுக்குள்ள இந்த தந்தங்களை கடத்துற இந்த கோபிக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு, அவங்க கொடுத்த சில தந்தங்களை எடுத்துட்டு போகும்போது தான் அவருக்கு அப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற மாதிரியும் சொல்றாரு. அவங்க மனைவிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இது மூலியமா காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கோபியும் அவங்களோட ஆட்களும் தான் இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் கொல்றாங்க போல இருக்கு. அப்படி அவங்க கிட்ட பிசினஸ் பண்ண சில பேர் கூட ஏற்பட்ட கருத்து மோதல்னால இப்படி கொண்டு இருக்காங்கன்ற மாதிரியும் இவங்க இன்னொரு பக்கம் கெஸ் பண்றாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் கேத்தி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இவங்க நடுவுல ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இங்க ஒரு ராத்திரி சமயத்துல இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இர்ஃபானும் வீட்ல இருந்து கிளம்புறாரு. அவங்க மனைவி வேற பத்திரமா போயிட்டு வாங்கன்னு தாயத்தெல்லாம் கட்டி அனுப்புறாங்க. பேயோ இல்ல பிசாசோ இல்லன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தைரியமா தாங்க போறாரு. ஆனா அப்படி போற வழியில ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அப்படியே கட் பண்ணா அவரோட உயிர் நண்பனான அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்யாவுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்ல அந்த சத்யாவும் அடிச்சு பிடிச்சு அந்த இடத்துக்கு போனா இந்த இர்ஃபானு மயக்கத்துல இருக்காருங்க. அவரை யாரும் இப்படி பண்ணிருக்காங்க, மோஸ்ட்லி அந்த பேயோட வேலையா தான் இருக்குன்ற மாதிரி அங்க நினைக்க, அப்படி இவங்க 2 பேரையும் நோக்கி ஒரு உருவம் வர அப்படியே கட்டாச்சுனா இப்ப இவங்க 2 பேருமே காணாம போறாங்க. போலீஸ்லாம் அங்க ஸ்ரம்பிச்சு போது இது நம்ம சத்யாவுடைய அப்பா ஒரு மலையாளிங்க, அவரும் என் பையன் வந்தே ஆகணும் ஒழுங்கா தேடுங்கன்ற மாதிரிலாம் கத்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கேத்தி வேற கதறி எழுகுறாங்க. ஃபாரஸ்ட் முழுசா தேடிட்டோம், இன்னும் அவங்களுடைய எந்த தடயமும் கிடைக்கலன்ற மாதிரிலாம் சொல்ல அப்பதான் ரிஷிக்கு உயிரே வருதுங்க. அப்பனா அவங்க இன்னும் கொல்லப்படல, எங்கேயோ உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரியும் கெஸ் பண்றாரு. அநேகமா இதுக்கு பின்னாடி அந்த கோபியோட டீம் தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அந்த கோபி டீம்ல இருக்கிற ஒருத்தனுடைய சரக்கை நாங்க பிடிச்சோம், அது நம்ம சத்யாவும் இர்ஃபானும் தான் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சாங்க. சோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த கோபி டீம் அவங்கள கடத்திருக்கணும்ன்ற மாதிரி ஒரு கெஸ் பண்றாரு. அப்படி நம்ம ஹீரோ கெஸ் பண்ணபடி இவங்க 2 பேருமே அந்த கோபி டீமால தாங்க கடத்தப்பட்டிருக்காங்க. அப்படி இவங்க 2 பேருமே ஒரு சங்கிலியில கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சு அந்த சரக்கெல்லாம் எங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. ஆனா எவ்வளவு அடிச்சாலும் இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. இப்ப ஆல்ரெடி நம்ம ரிஷி அரெஸ்ட் பண்ண அந்த லாரிக்காரர்கிட்டையும் கேட்க அப்பதான் ஒரு டூரிஸ்ட் ஏஜென்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் இந்த யானை தந்தம் இது அதுன்னு விற்பான். அவங்கிட்ட கேட்டா அந்த கோபி எங்க இருக்கான்ற மாதிரி கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ரிஷியும் அந்த டூரிஸ்ட தேடி போறாங்க. அப்படி ஒரு இடத்துல அவன் ஒரு வெளிநாட்டுக்காரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கும் போய் பிடிக்க பாக்குறாங்க. அவங்க வந்து தப்பிச்சு அவனோட காதலியோட ஒரு ரூம்ல ரகசியமா தங்கினாலும் அந்த இடத்துக்கே போயிட்டு அவனை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அதே வேளையில தான் இங்க இந்த கோபியன் டீம் புதுசா ஒரு குட்டி புளிய வேற பிடிச்சிட்டு வந்து அதை ரொம்ப கொடூரமா கொல்றாங்க. அதை வேற இந்த சத்யா பார்த்துட்டு துடி துடிக்க அது பாவண்டா குட்டிடா விட்டுருங்கடான்ற மாதிரியும் கத்துறாரு. இன்னொரு பக்கம் அந்த வெள்ளை சட்டை தம்பியை வேற பிடிச்சி கேட்கும் போதோ அந்த வெள்ளை சட்டையும் போச்சஸ்னு சொல்லப்படுற அந்த கோபியோட டீமோட ஒரு டீலிங் வச்சிருந்தாருன்ற மாதிரி உண்மையை
உளறாரு. ஆக மொத்தத்துல இது வரைக்கும் செத்து போன அந்த 5 பேருமே அந்த கோபியோட டீமோட ஏதோ ஒரு டீலிங் வச்சிருக்காங்க போல. அப்படி அந்த ஊருக்குள்ள ஒரு பழைய ஃபேக்டரி இருக்கு. அந்த இடத்துல அந்த கோபியன் டீம் இருக்கிறதா இவங்க கேள்விப்பட்டு அங்கேயும் இவங்க போறாங்க. ஆனா வாசல்ல இருக்கிற வாட்ச்மேன் ஹலோ பண்ண மாட்டாங்க. இப்போ அதே பழைய ஃபேக்டரியில தான் இந்த சத்யாவையும் அவர் கூட இருக்கிற இர்ஃபானையும் வேற இந்த கோபியன் டீம் கடத்தி வச்சிருப்பாங்க. அப்படி அந்த சத்யாவை அங்க பாக்குறதுக்கு அவர் வழக்கமா ஒரு குயில் கிட்ட பேசுவார்ல, அந்த பறவையும் வருதுங்க. அப்படி சத்யா கிட்ட பேசிட்டு நேரா வாசல்ல இருக்கிற அந்த கேட்டு மேலேயும் வந்து உட்காந்து நம்ம ஹீரோவையும் கூப்பிடுது. நம்ம ரிஷி ஆல்ரெடி இதே குருவி அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்யா கூட பேசுறத கவனிச்சிருப்பாரு. அதனால உள்ளதான் சத்யா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அவரோட டீமை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போறாருங்க. அப்படி சந்தேகப்பட்ட மாதிரி கோபியன் டீமும் அங்கதான் இருக்காங்க. அப்படி கண்ணெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க டீமை அங்கேயே துவம்சம் பண்றாரு. அப்படி கோபி டீம்ல இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ள கோபி மட்டும் அங்க தப்பிக்கிறாரு. அண்ட் அட்லாஸ்ட் அங்க அடைக்கப்பட்டு இருந்த நம்ம சத்யாவையும் ஒரு வழியா காப்பாத்துறாரு. ஆனா இர்ஃபான அந்த கோபி கழுத்தறுத்து போட்டிருக்காருங்க. அதனால இர்ஃபானை மட்டும் காப்பாத்த முடியல. அது தெரிஞ்சு சத்யாவும் கண் கலங்குறாரு. இப்போ இர்ஃபானோட குடும்பமே கதறி அழுகுது. இதுக்கு காரணமாக இருந்த கோபியை பழிவாங்கியே ஆகணும்ன்ற மாதிரியும் சத்யா நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஐயனார் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அவரோட மனைவியோட சேர்றாருங்க. அண்ட் இங்க இந்த போலீஸ்காரங்க சித்ராவுடைய காதலி கொஞ்ச நாளாவே காணாம போயிருப்பாங்க. இவங்களும் போன் பண்ணி பாப்பாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு கால் வர இவங்களும் அந்த லொகேஷனுக்கு போய் பார்த்தா அவங்க காதலிக்கு கல்யாணம் நடக்குதுங்க. எதுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்க, நம்ம ஒரு நாள் போன் பேசிட்டு இருக்கிறத எங்க வீட்டுல கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பயந்து போய் எங்க அவமானம் வந்துருமோன்னு சொல்லி கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால தான்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. என்ன மறந்துடுன்ற மாதிரியும் அழுகுறாங்க. இப்ப சித்ராக்கும் லவ் ஃபெயிலியர் வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு அவரோட மேலிடத்துல இருந்து பயங்கர பிரஷர் வருதுங்க. இன்னும் அந்த கொலையாளி யாருன்னு இங்க கண்டுபிடிக்கல. பேய் கதை இந்த கதை எல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள கண்டுபிடிங்கன்ற மாதிரி டெட்லைன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு போட்டோகிராஃபர் செத்துருப்பார்ல, அவர் எடுத்த போட்டோவெல்லாம் பார்க்க அப்போ ஒரு ஆடு போட்டோ எடுத்துக்கிறதும் பார்த்திருக்காரு. அந்த ஆடு மட்டுமே நிறைய வாட்டி போட்டோ எடுத்திருக்காரு. அப்படி அந்த ஆட்டோடைய ஓனர் ஒரு ஆடு மேய்க்கிறவர்கிட்டயும் வந்து கேட்க, அப்பதான் அந்த ஆடு மேய்க்கிறவர் அந்த போட்டோகிராஃபர் ஒரு பயங்கரமான விஷயத்தை இந்த காட்டுக்குள்ள பண்ணதா சொல்றாரு. அதாவது காட்டுக்குள்ள இருக்கிற நிறைய விலங்குக்கு அந்த போட்டோகிராஃபர் சாப்பாட்டுல மயக்க மருந்து வச்சு கொடுப்பாராம். அப்படி அந்த விலங்குகள் அங்கங்க மந்தமா இருக்கும் போதோ அவருக்கு நிதானமா டைம் கிடைச்சு போட்டோ எடுப்பாராம். அவர் அப்படி பண்ணதுனால தான் அவர் அந்த பேய் வந்து சூறை ஆடினதாவும் அவர் சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு அந்த போட்டோகிராஃபர் தான் பாவம் நினைச்சிருப்பாருங்க. இப்போ அவரும் காட்டுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் இப்படி நடந்திருக்குன்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ நைட்டு நம்ம ஹீரோவும் தூங்கிக்கிட்டே இருக்கும் போதோ அவரோட வீட்டை சுத்தி அந்த பேயோடைய வாகனமான அந்த பச்சை கலர் பூச்சிகள்லாம் வந்து சிலந்தை வலை கட்டுறதையும் பாக்குறாரு. இவர் ரொம்ப பயந்து போறாரு. ஜன்னலை திறந்து பார்த்தா தூரத்துல அந்த இடத்துல அந்த வனரட்சி நிக்கிறதையும் கவனிக்கிறாரு. இன்னும் அதிர்ந்து போறாரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த வனரட்சியை விடலையே, நில்லுன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த வனரட்சி பின்னாடியே ஓடுறாரு. அப்படி ஒரு பெரிய மரத்துக்கு அடியிலையும் நம்ம ஹீரோ போறாரு. அந்த இடத்துல நிறைய பூக்கள் பூக்குதுங்க. இந்த பூக்கள் தான் எந்த நபர் இறந்து போனாலும் அவங்க பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி அந்த மரத்துக்கு அடியில ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில இருந்து வனரட்சியும் வெளியே வருது. அப்படி ஹீரோ பக்கத்துல வந்து பயங்கரமா கத்துதுங்க. ஆனா நம்ம ஹீரோ அசராம பாக்குறாரு. கட் பண்ணா காலையில அதே மரத்துல இருந்து நம்ம ஹீரோ கண்முழிக்கிறாரு. இதெல்லாம் கனவா இருக்குமோன்னு சொல்லிட்டு தன்னோட வீடும் திரும்புறாரு. இன்னொரு பக்கம் ஐயனாருமே அவரோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. எங்க வீட்டுக்கு போனாதான் எங்க அப்பா அம்மா ராசி சரியில்லை இது சரியில்லைன்ற மாதிரி உங்ககிட்ட 1000 நொட்டைய கண்டுபிடிப்பாங்க. ஆனா நம்ம இங்க தனி குடுத்தத்துல சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரியும் அவங்க மனைவி கிட்ட சொல்ல அவங்களும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா அவங்க கணவர் கூட சேர்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த கோபி இருக்காரு பாத்தீங்களா, இப்போ அவர் டீம்ல அவரு மட்டும் தாங்க உயிரோட இருப்பாரு. அப்படி ஒரு குகைக்குள்ளேயும் அவர் ஒளிஞ்சிருப்பாரு. சாப்பாடு இல்லாம தவிப்பாரு. அப்படி அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போக, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரிஷியுமே அந்த சத்யாவை பார்க்க வராரு. சத்யாவை அவங்க அப்பா தாங்குன்னு தாங்குறாருங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்குமே ஒரு போன் கால் வர திரும்பி காட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த கோபி இருக்காரு பாத்தீங்களா, கேங் லீடர், அவரே செத்து கிடக்குறாருங்க. இப்ப எல்லாத்துக்கும் காரணமா இருந்த கோபியும் செத்துட்டான். 6 கொலைகள் நடந்திருக்குங்க. 6மே ஒரே பேட்டர்ன். இன்னும் அந்த குற்றவாளி அந்த பேய் தான்ற மாதிரி எல்லாரும் நம்புறாங்க. ஆனா ஹீரோ இதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி ஷோரா சொல்றாரு. இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட மெயின்டைன் பண்ணிருப்பேன். இப்போ அது எல்லாமே பிரேக் பண்ற நேரமும் வந்துருச்சுங்க. சோ அதை தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப அந்த கோபிக்கு அவர் சொந்தக்காரர் சாப்பாடு கொடுத்துட்டு போயிருப்பார்ல, அவர்கிட்டயும் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த கோபி ஒரு கேவுக்குள்ள இருந்தா. அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் போற வழியில அந்த கேவுக்குள்ள ஒரு மரண ஓலை கேட்டது. நானும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல அந்த வனரட்சி வந்ததுன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப அது என்ன கேவுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவரோட டீமோட சேர்ந்துகிட்டு அந்த கேவுக்குள்ள போறாரு. கேவை பாக்குறதுக்கே குணா கேவோட ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. நம்ம சித்ராக்கு வேற கொஞ்சம் மனசெல்லாம் பீதி அடையுது. எனக்கு உள்ள வரதுக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்ல சித்ராவை கம்பல் பண்ணி நம்ம ஹீரோவும் அவரோட டீமோட சேர்த்து கூட்டிட்டு போறாரு. உள்ள போக போக நிறைய அடையாளங்கள் இருக்கு. நிறைய ஓவியங்களும் வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் யாரு வரைஞ்சதுன்ற மாதிரி யோசிக்கும் போதும் முன்னாடி ஏதோ காட்டுவாசிகள் இங்க வாழ்ந்திருப்பாங்க போல இருக்குன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த கேவுக்குள்ள நிறைய பச்சை கலர் பூச்சி இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. இன்னொரு பக்கம்
பக்கம் சித்ரா வேற அந்த கேவுக்குள்ள சில உருவங்களை பாக்குறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. அதுல பயந்து வேற ஓடுறாங்களா, அதுல நம்ம ஹீரோ வேற தெரியாம ஒரு குழி உள்ள விழுந்துடுறாரு. அப்படி நம்ம ஹீரோ ரிஷி விழுந்த குழி எது தெரியுமா? 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஓப்பனிங் சீன்ல ஒரு கிராமமே ஒரு குழி உள்ள இறந்து விழுந்து நெருப்புனால எரிஞ்சு இறந்து போயிருக்கோம்ல, அந்த குழி தாங்க. அப்படி அந்த கேவுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்றத ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கிட்டையும் கேட்க, இதே கிராமத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் இருந்தது, அந்த ஊரையே அழிக்கணும்னு சொல்லிட்டோம். அங்க இருக்கிற மக்களை அப்புறப்படுத்துறதுக்கும் சில கும்பல்கள் அங்க வந்தாங்க. அந்த மக்களும் போராடி பார்த்தாங்க, ஆனா அவங்க போராட்டம் கை கூடல. அதனால அவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அந்த கேவுக்குள்ள போயிட்டு மாஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க அங்க போய் பார்க்கும்போது அதிர்ந்து போனோம். அதுக்கப்புறம் அந்த கேவுக்குள்ளேயே இருந்து அந்த செத்து போன ஊர் மக்களோட பிணத்தையும் எடுத்துட்டு வர சில ஆட்களை அனுப்பணும். ஆனா அவங்க எல்லாம் இறந்து போனவங்க பேயா இன்னும் அந்த கேவுல சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க பிணத்தை எடுக்க முடியலன்ற மாதிரியும் மறுத்தாங்க. உள்ள போறதுக்கே எல்லாரும் பயந்தாங்க. அதனால நாங்களும் அந்த கேவை அப்படியே விட்டுட்டோம். அதனாலதான் அந்த கேவுக்குள்ள இருக்கிற அந்த குழியில அவ்வளவு எலும்பு கூடுகள் இருக்குன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்ப பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருப்பார்ல, அந்த மங்கையோட அப்பா, அவர்கிட்ட விசாரிக்கும் போதோ அவரும் அந்த ஊர் மக்களுக்காக நிறைய போராடி இருக்காருங்க. அந்த ஊர் மக்கள் காட்டை பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்களாம், அவங்களுக்கு பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிடுவாங்களாம், செடிகளை கூட அப்படி பார்த்துப்பாங்களாம். சோ அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாரு. ஆனா அவங்களையே காட்டை விட்டு வெளியே போக சொன்னதுனால தான் அவங்களுக்கு கோவம் வந்ததுன்ற மாதிரியும் சொல்றாரு. அந்த மக்கள் அங்கிருந்து வெளியே போக சொன்னதுக்கான காரணமே அந்த காட்டுக்குள்ள மைனிங் பண்றதுக்கு சில ஏற்பாடுகள் பண்ணாங்க. அப்படி மட்டும் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காடே அழிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த மக்கள் வெளியே போறதுக்கு மறுத்தாங்க. இதுக்கப்புறம் இங்க யாருமே மைனிங் பண்ண வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அத்தனை மக்களும் நெருப்புல விழுந்து இறந்து போனாங்கன்ற மாதிரிலாம் இந்த பெரிய மனுஷன் சொல்றாருங்க. இப்ப சித்ராவுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் பேய பார்த்தது உண்மைதான் போல இருக்குன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இமேஜினேஷன், நீ மனசுல நினைச்சுக்கிறதுதான்ற மாதிரி அவங்களும் சொல்ல, இல்ல சார் உள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஊரே செத்து போன விஷயம் இப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா நாங்க போகும்போதே அந்த மக்கள் எல்லாம் பார்த்தேன் சார், அது எப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. அப்பதான் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஐயனாருமே இந்த மாதிரி கும்பலா ஒரு மக்கள் செத்து போறதெல்லாம் ஏதோ ஒரு ரிலிஜியனை பேஸ் பண்ணி தான் இருக்கு, இது வரைக்கும் இந்த மாதிரி ரிலிஜியனை பேஸ் பண்ணி கும்பலா செத்து போன இடத்துல நிறைய அசம்பாவிதம் நடந்திருக்கு. டெல்லியில ஒரு குடும்பத்துல 13 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த வீட்டுல கூட பேய் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இங்க ஒரு கிராமமே சேர்ந்து செத்து போயிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணமா தான் இருக்கணும். அவங்க எல்லாருமே அவங்க உயிரை கொடுத்து எதையோ ஒரு விஷயத்த எழுப்பியிருக்காங்க. மேபி இந்த கிராமத்துல நடக்கிற தப்பெல்லாம் தட்டி கேட்கறதுக்காக அவங்களோட தெய்வமான வனரிஷியை அவங்க எழுப்பியிருக்காங்க. அதனால்தான் இப்ப இந்த வனரிஷி இந்த கிராமத்துல தப்பு பண்ண எல்லாரையும் கொண்டு இருக்குன்ற மாதிரியும் அவரும் ஒண்ணு சொல்றாரு. இப்ப இந்த ட்விஸ்ட நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. அப்படி ஒரு நாள் தான் நம்ம ஹீரோவுடைய கேத்தி இருக்காங்கல்ல, அந்த போலீஸ்காரங்க, அவங்களுக்கு பிறந்த நாள் வருதுங்க. அப்படி ஹீரோவும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண, அப்பதான் கேத்தி நான் இந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்தன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோவும் கேத்தியா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பதான் கேத்தி அங்க யாருமே இல்லாத சமயத்துல ஹீரோ கிட்டயும் அவங்க காதலை வெளிப்படுத்துறாங்க. அங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஒரு கடத்துல நம்ம கேத்திய நம்ம ஹீரோவும் முத்தம் கொடுக்க, அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல லவ்வும் பத்திக்குது. அதே வேலையில தான் அந்த வீட்டுல திடீர்னு கரண்ட் போய் திடீர்னு எல்லாமே மின்ன ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப பயப்படுறாங்க. வீட்டுக்குள்ள ஏதோ அமானுஷம் வந்துருச்சுன்ற மாதிரியும் கேத்தி அலற, நம்ம ஹீரோ அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தி அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூமா திறந்து பார்க்க, அப்பதான் மேல இருந்து ஏதோ சவுண்டு வர, அப்படி மேல் ரூமை திறந்து பார்க்கும் போது தான் அந்த இடத்துல பேய் மாதிரி ஒரு உருவம் இருக்குங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல தான் அது பேய் இல்ல, ஏதோ ஒருத்தவங்க செத்து போயிருக்காங்கன்ற மாதிரியும் அவருக்கு தெரிய வருது. செத்து போனவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம கேத்தி கூட வேலை பார்க்கற ஒரு போலீஸ்காரங்க தான். ஒரு லேடி போலீஸ் தான் அங்க இறந்திருக்காங்க. மேபி சில உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் போல, அதனால இறந்திருக்காங்க. அதே வேலையில நம்ம ரிஷிக்கும் லேப்ல இருந்து போன் வருதுங்க. டாக்டரும் ஒரு சூப்பரான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பச்சை கலர் பூச்சிகள்லாம் இருக்குல்ல, அது சாதாரணமா சிலந்தி வலை பின்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஆனா ஒரு கெமிக்கலை மட்டும் கலந்துட்டா, அதை ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடிச்சிட்டா, அதுக்கப்புறம் அது ரொம்ப வேகமா செயல்பட ஆரம்பிக்குது. அதாவது ஒரு ஆளையே மிழுங்குற அளவுக்கு வெறும் 1 மணி நேரத்துல அதனால அந்த சிலந்தி வலைய கட்டிட முடியும்ன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி நம்ம ஹீரோவும் அந்த கேவுக்குள்ள வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப அந்த கேவுக்குள்ள திரும்பி போய் பாக்குறாரு. அப்பதான் அங்க இந்த ஊர் மக்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து அந்த குழியில விழுந்து இறந்துருப்பாங்கல்ல, அந்த குழிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறதையும் பாக்குறாரு. அந்த ஓட்டை வழியா அப்படியே மூவ் பண்ணி போகும்போது தான் அந்த ஓட்டையில நிறைய பச்சை கலர் பூச்சி இருக்கிறதையும் பாக்குறாரு. அந்த ஓட்டை ஒரு பெரிய மரத்துடைய அடிவாரத்துக்கு போற மாதிரியும் அவர் கவனிக்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு மாதிரி தலைவலி வர, திடீர்னு அவங்க காதலி இருக்காங்க பாத்தீங்களா, ரீமா சென்னு, அவங்க முன்னாடி வந்துடுறாங்க. இங்க பாரு, நானே ஒரு இம்பார்ட்டன்டான வேலையா போய்கிட்டு இருக்கேன், நீ வேற பேய் மாதிரி வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு நீ உண்மையாலே பேயாதான் வரியா இல்லனா என் இமேஜினேஷன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நான் கேத்தின்னு ஒரு பொண்ணு கூட கமிட் ஆயிட்டேன், வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, இப்ப இந்த இடத்துல ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்கு, அதை மட்டும் கண்டுபிடிக்க கூட தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுன்ற மாதிரி கெஞ்சாத குறையா கேட்க, கடைசியில ரீமா சென்னு புரிஞ்சுக்கிட்டு நிரந்தரமா மறையறாங்க. இப்போ ஹீரோக்கும் அங்க ஞானக்கண் திறக்குதுங்க. இப்போ அங்க ஒரு பெரிய மரத்தோட அடிவாரத்துல இருப்பார்ல, அப்படி அந்த மரத்துக்கு மேல ஒரு வெளிச்சம் வரதையும் கவனிக்கிறாரு. அப்படி அங்க இருக்கிற வேர்கள் எல்லாம் பிடிச்சி அப்படியே மேலே ஏறி போகும்போது தான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்டே
வருதுங்க. என்னன்னா ஒரு பெரிய மரம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபாரஸ்ட்ல காமிப்பாங்கல்ல, அதுக்குள்ள இருந்து தானே அந்த வனரிச்சி வந்திருக்கும். அந்த மரத்தோடைய அடிவாரத்துல இருந்து இப்ப நம்ம ஹீரோ வெளியே வராரு. முன்ன சீன்ல கூட நம்ம ஹீரோ அந்த இடத்துல தான் போய் உட்காந்துருப்பாரு. அப்பதான் வனரிச்சியை பாக்குற மாதிரிலாம் கனவு கண்டிருப்பாரு. இப்போ அதே இடத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. அப்படி அந்த இடத்துக்கு அவர் டீமையும் வர சொல்ல, முக்கியமா ஐயனோட வைஃபையும் வர சொல்றாரு. ஐயனோட வைஃப் பயங்கரமா டீகோடிங் பண்ணுவாங்க. அப்படி அந்த கேவுக்குள்ள கிடைச்ச சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு அதையும் டீகோட் பண்ண சொல்ல, அந்த சிம்பிள் எல்லாம் வச்சு இது ஏதோ மூலிகையோடைய சிம்பிள், இதால விஷத்தையும் கொடுக்க முடியும், விஷத்தையும் முறிக்க முடியும். இது அந்த காலத்துல இருந்த மக்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட சில கிராமத்து மக்கள் யூஸ் பண்ணிருக்கதா சொல்லப்படுதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதை பார்த்துட்டு இது மருந்து தயாரிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க. நான் ரீசெண்டா அந்த கேவுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ அந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல செத்தாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கு. அப்படி தப்பிச்சு போனா ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த பெரிய மரத்துக்கு நம்மளால போக முடியுது. என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்னா வனரட்சின்னு எந்த பேயும் இல்ல. அன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்ட அந்த கிராமத்துக்காரங்கள்ல இருந்து சில பேர் மட்டும் தப்பிச்சு அந்த ஓட்ட வழியா அந்த மரத்தின் மூலமா வெளியே வந்திருக்காங்க. அவங்க தான் வனரட்சி வேஷம் போட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கொலைகளையும் அவங்க தான் பண்றாங்க. காட்டை இப்படி மோசமா ட்ரீட் பண்ணவங்களை கொலை பண்ணி காட்டை காப்பாத்தவும் பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் அதே காட்டுல இந்த ரோடு போடுற வேலைக்காக ஒரு சின்ன டனல் கட்டுறதுக்காக சில தொழிலாளிகள் வந்திருக்காங்க. ஒரு 40 பேர் இருப்பாங்க. அவங்கள வச்சு ஒரு சின்ன டனலையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த காட்டை அழிச்சு தாங்க பண்ண வேண்டி இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கும் இந்த வனரட்சி வருது. இப்ப அந்த தொழிலாளிகளை காவ் வாங்க போதுன்ற மாதிரி அடிச்சு புடிச்சு நம்ம ரிஷியும் அங்க கிளம்புறாரு. இப்ப அங்க கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிற தொழிலாளி ஒருத்தரும் அந்த வனரட்சியை பாக்குறாரு. அதிர்ந்து போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆக அங்க ஒரு வெடிகுண்டு வெடிக்க இப்ப அந்த டனல்குள்ளேயே அங்க வேலை பார்க்கிற 40 தொழிலாளிகளும் மாட்டிக்கிறாங்க. ஹீரோவும் சம்பவ இடத்துக்கு போறாரு. அவரோட டீமோட தாங்க போறாரு. அவங்க டீமையும் இந்த கல்லெல்லாம் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வெளியே எடுங்க, எப்படின்னா இந்த தொழிலாளர்களை நம்ம காப்பாற்றணும், நான் இப்ப அந்த வனரட்சி யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு வரேன்ற மாதிரி அங்கிருந்து ஓடுறாரு. இப்போ அதே கேவ்ல இன்னொரு வழியா நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல வனரட்சி நடந்து வரதையும் கவனிக்கிறாரு. ஏய் நில்லு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா ஓடாம நில்லுன்ற மாதிரியும் கத்த. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவோட முகத்துல வந்து யாரோ ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அப்படி ஸ்ப்ரே அடிச்சது யாரு தெரியுமா? நம்ம ஹீரோவை லவ் பண்றேன்னு ஏமாத்தி விட்ட இந்த கேத்தி தாங்க. இப்ப பக்கத்துல இன்னொரு பொண்ணு வனரட்சி மாதிரி வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்பதான் இன்னொரு ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யாரு பண்ணிருப்பாருன்ற மாதிரி கெஸ் பண்ணிருப்பாருங்க. டீம் கிட்டே அதை சொல்லிருப்பாரு. வனரட்சியா வேஷம் போடுறவங்க கண்டிப்பா நம்ம கூட தான் இருக்கணும். நம்ம கூட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். காட்டை பத்தி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். காடுல இருக்கிற மிருகங்கள்ல இருந்து பறவைகள் கூட எல்லாம் பேசுறவங்களா இருக்கணும். அந்த காட்டை கேர் பண்ணிக்கிறவங்களாவும் இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் கண்டிப்பா வனரட்சியா இருக்க முடியும், அந்த ஊருக்காரங்களாவும் இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல, அப்ப அப்படிப்பட்டவர் யாருன்னு பார்க்கும் போது தான் அது நம்ம சத்தியான்னு தெரிய வருதுங்க. ஓப்பனிங் சீன்ல அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வனரட்சியை எழுப்பணும்னு சொல்லி கொஞ்சம் பிற்போக்குத்தனமா அந்த நெருப்புல இறங்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்கல்ல. ஆனா இந்த சத்யா மட்டும் இதுக்கு இது சொல்யூஷன் இல்லைன்ற மாதிரி அழுதுருப்பாரு. அப்போ சத்யா கூடவே சேர்ந்து அதே கூட்டத்துல தான் இந்த கேத்தியும் இருந்திருப்பாங்க. ஆமாங்க, நம்ம கேத்தியும் அதே ஒரு காரங்க தான். அப்படி எல்லாரும் அந்த இடத்துல அந்த நெருப்புல இறங்கும் போதோ சத்யா மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு அங்க ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும்ல, அந்த குழி வழியா தப்பிப்பாரு. அப்படி அங்க இருந்து தப்பிச்சு அந்த மரத்து வழியா வெளியே வந்திருப்பாரு. இப்ப அந்த மரத்துக்கு கீழே அதே குழிக்குள்ள நம்ம கேத்தியும் நம்ம சத்யாவை பின்தொடர்ந்து வந்திருப்பாரு. கேத்தி வரும்போதே ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்படி இவங்க மொத்தமா சேர்ந்துதான் ஒரு டீமா செயல்பட்டு இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடியே கெஸ் பண்ணிருப்பாரு. அப்படி அந்த டீம்ல முன்னாடி அப்துல்னு ஒரு பையனை பார்த்திருப்போம் பாத்தீங்களா, அதான் அந்த போட்டோகிராஃபர் கிட்ட கூட காசு வாங்கிட்டு காட்டுக்குள்ள கூட்டு போயிருப்பானே அவன். அதுக்கப்புறம் இந்த மங்கை இருக்காங்கல்ல, நாடகத்துல வனரட்சி வேஷம் போடுவாங்களே அவங்க. இது போக நிலான்னு ஒரு பொண்ணு, நம்ம ஹீரோயினான கேத்தி அப்படின்னு இவங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க. இந்த மங்கைக்கு அப்ப பேய் பிடிச்ச மாதிரி காமிச்சாங்களே, அது பொய்யான்னு கேக்குறீங்களா? அவங்க இந்த வனரட்சி மாதிரி நடிச்சு பாக்குறதுக்காக ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. அதை தான் அந்த ஊருக்காரு பார்த்து பேய்னு நினைச்சிருப்பாரு. ஞாபகம் இருக்கா? மங்கையோட அப்பா கூட போட்டோ காமிக்கும் போதோ 5 வயசுக்கு முன்னாடி எந்த போட்டோவும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே, அப்படி மங்கையை இவங்க தத்தெடுத்து தான் வளர்த்திருப்பாங்க. மங்கை ஜெயில இருக்கும் போதோ நிலான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க வனரட்சியா நடிச்சிருக்காங்க போல. அந்த நிலா யாருன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி பேய் வந்ததுக்காக கம்பத்துல கூட கட்டி வச்சு கொல்ல போனாங்களே அவங்களும் அந்த கிராமத்துக்காரங்க தான். அந்த போட்டோகிராஃபரை கொல்ல போகும் போதோ இந்த அப்துல் தான் இவங்க டீமுக்கு கத்தி அந்த இடத்துல வனரட்சி மாதிரி நடிச்சு அந்த போட்டோகிராஃபர் முறக்கொண்டு அங்க 5 பேரையும் இப்படிதான் பிளான் பண்ணி கொண்டிருப்பாங்க. கூரைக்குள்ள இருந்து அந்த வெள்ள சட்டியை தூக்கிட்டு போனதும் இவங்க டீமா தான். இவங்க எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு சொல்லி தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் வனரட்சி மாதிரி ஒரு உருவத்தை காமிச்சு அதுக்கப்புறம் இவங்க கேமராவை உடைச்சு விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ கேத்தியோட ஒன்னா இருக்கும் போதோ அவர் வீட்டுல இவங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு அப்பாவி போலீஸ்காரிய கொன்னு வீட்டு மேல போட்டிருப்பாங்க. அண்ட் இந்த டீமுக்கு வெளியே இருந்து அந்த ஊரு பெரிய மனுஷன்லாம் ஹெல்ப் பண்ணிருப்பாருங்க. இவங்க எல்லாருமே ஒரு
அனாத ஆசிரமத்துல தான் சேர்ந்து வளர்ந்துருப்பாங்க. அப்படி ஒரு கடத்துல தான் இந்த சத்யா இருக்காருல ஃபாரஸ்ட் ஆபீசர், அவருக்கு ஒரு அப்பா கிடைச்சிருப்பாரு. ஐ மீன் அவரை தத்தெடுத்துட்டு கேரளாக்கு போயிருப்பாரு. அப்படி அவர் நல்லா படிச்சதுனால தான் இப்ப போலீஸ் ஆபீசரா ஆயிருப்பாரு. நம்ம ஹீரோ என்னதான் இவங்க எல்லாரையுமே கரெக்டா கெஸ் பண்ணாலும் கேத்தி இப்படி இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணிருக்க மாட்டாருங்க. கேத்தி நம்ம ஹீரோவை காதலிச்சு ஏமாத்திருப்பாங்க. அநியாயமா இப்படி காதலிச்சு ஏமாத்திட்டேன்ற ஒரு கோவம் நம்ம ஹீரோக்கு இருக்கோங்க. என்னதான் இவங்க எல்லாரும் சேர்ந்து காட்டுல அட்டுழியம் பண்றவங்கள கொலை பண்ணிருந்தாலும் இவங்களால சில நல்ல மக்களும் இறந்திருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த வெள்ளை சட்டை காட்டுக்குள்ள தப்பு பண்ணிருப்பாரு. ஆனா அவங்க மனைவி பிரெக்னண்டா இருப்பாங்க. அவங்க அதிர்ச்சியில இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் போலீஸா அநியாயமா சாவடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் தப்பு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்றாரு. அட்லா இப்ப இன்னும் ரொம்ப மிஞ்சி போய் இப்ப இந்த காட்டையே அழிக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த டனல் கட்டிக்கிட்டு இருந்த அந்த 40 தொழிலாளிகளையும் கொல்றதுக்கு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவோ அவங்க 5 பேருக்கும் புரிய வைக்க பாக்குறாரு. டேய் இவங்களுக்கு மேல முதலாளி இருக்காங்கடா, அவங்கனால தான் இந்த காடுகள் அழியுது, அவங்கள விட்டுட்டு எதுக்குடா இவங்கள கொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அதெல்லாம் தெரியாது, இவங்களும் இந்த காட்டை அழிக்க தானே வராங்க, நாங்க கொல்லுவோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது நம்ம ஹீரோக்கு நியாயமா படலைங்க. அவங்க வடநாட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த தொழிலாளி, அவங்களோட உயிரை பறிக்கிறதுக்கு எந்த ஒரு வளர்ச்சியாலையும் முடியாது, அது நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் உங்க முன்னாடி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வராரு. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோவை அந்த பச்சை பூச்சிகளை வச்சு அவர் உடம்புல ஏத்தி விட்டு ஒரு கூடையும் கட்ட வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த லேப்ல இருக்கிற டாக்டர் சொல்லி ஒரு மாத்து மருந்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவரு அதை நாக்கில போட்டு தாங்க வந்திருப்பாரு. அப்படி அதை சாப்பிட்டு அதுல இருந்து மீண்டு வந்து இப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கூடயும் சண்டை போடவும் செய்யறாரு. ஒரு கடத்துல அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த டனலுக்குள்ள இருந்த அந்த 40 தொழிலாளிகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்துறாரு. இப்ப இந்த எல்லா கொலைகளையும் பண்ண, அதாவது பேய் வேஷத்துல வந்து இந்த கொலைகளை பண்ண இவங்க டீமையும் சத்யா நம்ம கேத்தின்னு சொல்லி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்லயும் போடுறாரு. சோ இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கும் போது தான் அங்க ஐயனாரோ இது இன்னும் முடியல, ஆக்சுவலி இவங்க அந்த லாரி டிரைவரை கொல்லவே இல்ல. ஏன்னா இந்த சத்யா போலீஸ் ஆனது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த காட்டுக்குள்ள வந்தாரு. அந்த லாரி டிரைவர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு. அந்த லாரி டிரைவர் அவர் உடல் முழுக்க சிலந்தி வலையால பின்னப்பட்டு தான் இறந்தாரு. அப்ப மீதி இருக்கிற அந்த போட்டோகிராஃபர்ல ஆரம்பிச்சு இந்த கோபி வரைக்கும் தான் இவங்க கொலை பண்ணிருக்காங்க. அந்த லாரி டிரைவரை இந்த கடத்தல் பண்ணதுக்காக உண்மையான வனரட்சி தான் வந்து கொலை பண்ணிருக்குன்ற மாதிரியும் இவர் சொல்றாரு. அப்படி உண்மையாலே வனரட்சி இருக்கோ இல்லையோ, அதே மாதிரி நம்ம ஹீரோ கூட ஒரு கடத்துல நம்ம வனரட்சியை பார்த்த மாதிரி ஒரு கனவு கண்டிருப்பார்ல, அதுவும் கனவா இருக்கா இல்லனா உண்மையாவான்ற மாதிரி தெரியாத ஒரு குழப்பத்தோடையும் இன்னமும் அந்த காட்டுக்குள்ள எதனா தப்பு நடந்தா அந்த வனரட்சி வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடையோ இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த ட்விஸ்ட்டை நீங்க எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க? இங்க பேயே இல்ல, எல்லாமே இவங்களோட பிளான் தான் சொல்லிட்டு நீங்க ஒரு வேளை கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கெஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்றத எந்த நிமிஷத்துல கெஸ் பண்ணீங்கன்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.